ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா வச்சுருக்கவங்க அதிகபட்சமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டேட் அண்ட் டைம் தான். இந்த டேட் டைம் வந்து நம்ம எத்தனை டைம் சேஞ்ச் பண்ணாலும் மறுபடியும் நம்ம வந்து பார்க்குறப்ப அந்த டைம் வந்து வேற ஏதோ ஒரு டேட்லேயோ வேற ஏதோ டைமில் ரன் ஆகிட்டு இருக்கும். நம்ம திருப்பி சேஞ்ச் பண்ணாலும் நம்ம சேஞ்ச் பண்ண டயத்துக்கு அந்த டைம் மாறும். ஆனால் கரண்ட் போயிட்டு வந்தாலோ இல்லை ஷட் பண்ணிட்டு ஆன் பண்ணாலோ நமக்கு வந்து அந்த டேட் டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளம் எதனால் வருது பார்த்தோம் அப்படின்னா என்விஆருக்குள்ள ஒரு பேட்டரி வந்து இருக்கும், பயாஸ் பேட்டரி. அந்த பேட்டரியில் வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பேட்டரியை எப்படி சேஞ்ச் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைம் ஜோன் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளம் நமக்கு வருது அப்படின்னா தான் பேட்டரி சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் வந்து யூபிஎஸ் இல்லை, இன்வேர் யூபிஎஸ்ல இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதுக்கு தான் இது வந்து சொல்யூஷனாக இருக்கும். வேற எதுவும் ப்ராப்ளம் டைம் ஜோனில் ப்ராப்ளம் இருக்கு இல்லை அப்படின்னா நம்ம அந்த சிஸ்டம் டே டைமில் வந்து நமக்கு 24 hours 12 hours வச்சுருக்கோம், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா இது வந்து சொல்யூஷனாக இருக்காது. இது வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து டைம் வந்து வேற 1992 போகுது, 82 வருது, இல்லை டைம் வந்து ஒரு 1 day 2 days கழிச்சு போகுது, அந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு வந்து இது கரெக்டான இதாக இருக்கும். ஸோ இதை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். என்விஆர் ஆர் டிவிஆரை வந்து நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாமே கழட்டிட்டு நம்ம உள்ள பேட்டரியை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாட்சுக்கு போடக்கூடிய அளவுக்கு வந்து சின்னதாக தான் இருக்கும். இதோட பேட்டரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாக்குள்ளே தான் வரும். பேட்டரியோட சைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக் டைம் ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நான் மேனுவலாக வச்சா தான் நமக்கு மாறுது. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் டைம் ஜோனில் வைக்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் டைம் ஜோனில் நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு, சென்னை, கொல்கத்தா அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேட்டரியில் வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லேக் இருக்கும், அந்த டைம் வந்து லேக் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செட் பண்ண அந்த டைம் ஜோன் இருக்காது, டிஃபால்ட்டாக அந்த என்விஆர் டிவிஆரில் வரக்கூடிய அந்த டைம் ஜோன் தான் இருக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கில் வைக்கிறப்ப இந்த ப்ராப்ளம் வரும். மேனுவலாக நம்ம வந்து இந்த டைம் ஜோனை செட் பண்ணிவிட்டு டைம் டேட்டை நம்ம மேனுவலாக செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டைமே மாறிடும், டைம் டேட் மாறிடும். ஆனால் ஆட்டோ ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் மாறிடும், உங்களுக்கு இந்த டிஃபால்ட் ஜோன் வரும். அதனால அந்த டிஃபால்ட்டாக இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த டிஃபால்ட் அந்த ஜோனில் என்ன டைம் ரன் ஆகுதோ அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸுமே வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்து சின்னதாக தான் இருக்கும். அந்த பிசிபியோட ஒரு எண்டில் வந்து அன்பிளக் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வரக்கூடிய என்விஆர் டிவைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சின்ன டெஸ்டரோ அதை மாதிரி வச்சு அன்பிளக் பண்ணிக்கலாம், பண்ணி இந்த பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியோட சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்போம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு சிசிடிவி டிவிஆர் என்விஆர் பேட்டரி அப்படின்னு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கேட்டாலே கொடுத்துருவாங்க. ஒரு 30 ரூபாக்குள்ளே தான் வரும் இந்த பேட்டரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா. கீழே அந்த பேட்டரியை வந்து நீங்கள் இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் 2 இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் மேலே போட்டிருப்பாங்க, அது ஆப்போசிட் சைடு வந்து மைனஸு. என்விஆரில் நீங்கள் பிளேஸ் பண்ணுறப்ப ப்ளஸ் சைடு வந்து மேலே பார்த்துருக்கணும். உங்களுக்கு நீங்கள் மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகாது. அது ஒரு சின்ன ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்லாட்டில் வச்சு நீங்கள் டெஸ்டர் அல்லது ஒரு சின்ன கம்பியை வச்சு நீங்கள் மேல் சைடு வந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த இது அப்படியே ஸ்ப்ரிங் டைப் அப்படியே மேலே குதிச்சு வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்ம குவிச்சு வந்துடும். இதுக்கப்புறம் புது பேட்டரியை வந்து அதே இடத்துல ப்ளஸ்ஸை வந்து மேலே பார்த்து வச்சு நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஹோல் ஆகிடும். ஸோ இது போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கரண்ட்டு போனாலும் சரி, நம்ம வேற எதுவும் பவர் இன்டரப்ட் ஆனாலும் சரி, நமக்கு இந்த டேட் டைம் மாறாது. இன்கேஸ் நமக்கு இந்த டேட் டைம் மாறிடுச்சு அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நம்ம ரெக்கார்டிங்கை வந்து ஸ்டோர் பண்ண ரெக்கார்டிங்கை வந்து நம்மளால எடுக்க முடியாது. ஸோ அதுதான் மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் அந்த ரெக்கார்டு எடுக்கணும் அப்படின்னா அந்த டைம் இப்போ 1980 மாறிடுச்சுன்னா 80 போய் எடுக்கிற மாதிரி வந்துடும். 80 வந்து நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்காது. ஸோ டேட் டைம் வந்து சிசிடிவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய ஒன்று. ஸோ அதையுமே லேக் இருக்கா என்ன அப்படிங்கிறதையும் அடிக்கடி செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி நல்லா இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டுக்குமே இதே மாதிரி தான் வரும். இப்போ நம்ம பார்த்த பிராண்டு பார்த்தோம் அப்படின்னா ஹெக்விசன். எல்லா பிராண்டுக்குமே பேட்டரி சைஸ் எல்லாமே ஒன்று தான். சில பிராண்ட்ஸில் வந்து அதை வயர்டு மூலியமாக சால்ட்ரிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை டீசால்ட்ரிங் பண்ணி நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.